வணக்கம் பிரியமானவர்களே, கவலைப்படுவது நிறுத்துங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை இந்த இடத்தில் வரவேற்கிறேன். மிக சரியாக இந்த நேரம் நீங்கள் எப்படியாக இந்த இடத்தில் இருக்கிறீர்கள்? இந்த கேள்வியானதை நான் உங்களிடத்தில் கேட்கிறேன். நீங்க எனக்கு பதிலானது சொல்ல வேண்டாம். உங்களுக்குள்ளாக இந்த பதிலானதை நீங்கள் இப்பொழுது சொல்லுங்கள். எப்படியாக நீங்கள் இருக்கிறீர்கள்? தேவனுடைய வார்த்தையோடு, தேவனுடைய வாக்கு தத்தங்களோடு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை ஒப்பிடும் பொழுது அவருடைய பெயரை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையா, அல்லது பலவிதமான பிரச்சனைகளையும் கடினங்களையும் சுமந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையானதை நீங்கள் வாழ்கிற வராயுதத்தில் இருக்கிறீர்களா? எப்படியாக உங்க வாழ்க்கையானது இருக்கு? என தேவன் நம் எல்லோருக்குமே சிறந்ததை விரும்புகிற வராயுதத்தில் இருக்கிறார். எல்லா வழிகளிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா யோசனைகளையும் தேவன் நமக்கான சிறந்ததாகவே இந்த வைத்தவராய் இருக்கிறார். நல்ல ஆரோக்கியம், நல்ல ஆசீர்வாதமான குடும்பம், பொருள் ரீதியான வெற்றிகள், நீங்கள் எதிர்பார்க்கிற திட்டங்களுக்கான பலன், பதில், சந்தோஷம், சமாதானம், இதுதான் தேவன் நம் எல்லோருக்குமா இந்த விரும்புகிறது. தேவன் எவ்வளவும் நம்முடைய வாழ்க்கையிலே தீமையை இந்த விரும்புவதில்லை. தேவன் நன்மையானவைகளை மட்டுமே இந்த விரும்புகிறார். ஒருவேளை நீங்க கேள்வி கேட்கலாம், பாசப்ப ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகளை நான் கடந்து போகிறேன்? நான் தொடக்கத்துல கேட்ட இந்த கேள்வியை நீங்க சிந்திங்க. நீங்கள் எப்படியாக இருக்கிறீர்கள்? உங்களுடைய வழிகள் என்னவாக இந்த இருக்கிறது? அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறதா இந்த இருக்கு. நீங்க என்ன விதையானதை இந்த விதைக்கிறீர்களோ அந்த விதையினுடைய பலனை அறுக்கிறவராய் இருக்கிறீர்கள். எப்படியாக உங்களுடைய விதையானதை நீங்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய செயல்கள், உங்களுடைய வாழ்க்கையின் முறை, தேவனோடு உங்களுக்கு இருக்கிற உறவு எப்படியானதா இந்த இருக்கும்? இதுதான் உங்களுடைய வாழ்க்கையானதை நடத்தக்கூடியதா இந்த இருக்கும். ஆனா பல நேரம் நீங்கள் எப்படியானவராய் இந்த இருக்கிறீர்கள்? தேவனை எதிர்த்து குறை சொல்கிறவராய், உங்களுடைய வாழ்க்கையை நீங்க விரும்புகிற காரியத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லும்போது தேவனை எதிர்த்து முணுமுணுக்கிறவராய் பல மக்களுடைய வாழ்க்கை இந்த நாள் பிரச்சனைக்குரியதாய் இருப்பதற்கான காரணம் இப்படியாகதான் இருக்கும். இங்கு தேவனுடைய வார்த்தையிலிருந்து நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். நீங்க இந்த வசனத்தை பார்ப்பீங்கன்னா ரோமர் 9:14 வசனத்திலே, ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்திலே அநீதி உண்டு என்று சொல்லலாமா? சொல்ல கூடாதே. தேவனிடத்திலே அநீதியானது உண்டு, நீங்க அப்படியாக சொல்லலாமா? தேவன் வார்த்தை தெளிவுபடுத்துகிறது, நாம் ஒருபோதும் அப்படியானதாய் சொல்லக்கூடாது. எந்த காரணத்தினால? ஏன்னா தேவனிடத்தில் அநீதியானது இல்லை. உங்க வாழ்க்கை மீது நீங்கள் எந்த அநீதியை கடந்து போகிறீர்களோ, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த சூழலை கடந்து போகிறீர்களோ அது முழுக்க 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 உங்களுடைய சொந்த விதையினால் விதைக்கப்பட்ட பலனாக இருக்கிறது. ஆனா நீங்க தேவனிடத்துக்கு திரும்பும் பொழுது, தேவனுடைய வழிகளுக்கு நகரும் பொழுது, தேவனுடைய விருப்பத்தை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த அநீதி நீதியானதாய் மாற்றப்பட முடியும். தேவன் இதுதான் உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் செய்ய விரும்புகிறதா இந்த இடத்துல இருக்கு. இந்த நேரம் ஒரு அருமையான சாட்சியை நான் உங்களுக்கு முன்பாக இந்த இடத்துல வைக்க விரும்புகிறேன். உங்க வாழ்க்கையில் நடந்த சூழ்நிலைகளுக்காய் எத்தனை பேர் நீங்க தேவனை குறை சொல்லியிருக்கீங்க? தேவனை இல்லைன்னு கூட எத்தனை பேர் நீங்க சொல்லியிருக்கீங்க? உங்களுடைய வீட்டிலே, உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே, உங்க குடும்பத்தாரத்தாக நடந்த ஒரு சூழ்நிலையை குறித்து எத்தனை பேர் நீங்க சலிப்படைந்தவராய், தேவன் மீது வெறுப்பை இந்த சுமக்கிற ஒருவராய் கூட இந்த இருக்கீங்க? ஆனா எதுவும் தேவன் உங்களுக்கு தீமையாய் செய்ததல்ல. தேவன் செய்த எல்லா காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையின் நன்மைக்கானதாகவே. ஆம், இந்த சாட்சியானதை பாருங்க. இந்த நபருக்கு என்ன நடந்தது? இவருடைய வாழ்க்கையிலே அநீதி எப்படியாய் நுழைந்தது? ஆனால் தேவனோடு இவர் நீதியை எப்படியாக பெற்றுக்கொண்டார்? என தேவனிடத்திலே அநீதி உண்டென்று நாம் சொல்லக்கூடாதே. என்ன நடந்தது பாருங்க, பிற்பாடு இணைந்திருக்கலாம். சரியா நவம்பர் மாதம் 22ஆம் தேதி 2006 எனக்கு ஒரு வாகன விபத்து நடந்துச்சு. நான் வண்டி ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கும் போது எனக்கு பின்னாடி ஒரு கார் வந்தது. வண்டியை வலது பக்கமாக நான் திருப்பும் போது அந்த கார் என்னுடைய வண்டியை இடிச்சுது. இடித்த பிற்பாடு நான் 16 மீட்டர் தூரமாக போய் விழுந்தேன். நான் விழுந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டைகள் மேலே நான் போய் விழுந்தேன். என்னுடைய முகக்குப்புற நான் விழுந்தேன். என்னால் என்னுடைய காலை உணர முடியல. எனக்கு சுயநலமும் போயிடுச்சு. என்னால் என் காலை உணர முடியலன்னு எனக்கு தெரியும். என் இடுப்புக்கு கொஞ்சம் மேலே இருக்கக்கூடிய ஸ்பைன் உடைக்கப்பட்டதுன்னு என்னால் உணர முடிஞ்சது. அந்த நேரம் தான் நான் உணர்ந்தேன், என்னால் என் உடம்பு அசைக்க முடியல. என் கால் இருக்கிறத என்னால் உணர முடியாமல் போயிடுச்சு. என்னால் என் உடம்பை கூட நகர்த்த முடியல. நான் அப்போ பார்த்தீங்கன்னா ரத்த வாந்தி எடுத்தேன். அப்போ மருத்துவர் சொன்னார், இல்லை இவரை வேறு ஒரு மாநிலத்துக்கு தான் கொண்டு போய் சிகிச்சையை கொடுக்கணும். அந்த இடத்துல கொண்டு போனால் மட்டும்தான் எங்களால் இவருக்கு உதவி செய்ய முடியும்னு சொன்னாங்க. அதனால் என்னை வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அங்கே சிகிச்சை பண்ணாங்க.
நான் இருந்த அந்த தருணம் ரொம்ப ஆபத்தான ஒரு நிலை. அதனால் என்னை வேறு ஒரு மாநிலத்துக்கு கொண்டு போய் சிகிச்சை கொடுக்கணும். அப்படி இல்லைனா நான் இறக்கக்கூடிய வாய்ப்பு கூட உண்டு. நான் மருத்துவமனையில் 1 மாதம் 20 நாட்களாக இருந்தேன். 5 நாள் என்னை ஐசியூ வார்டில் வச்சுருந்தாங்க. நான் ஐசியூ வார்டில் இருந்த இந்த 5 நாட்களில் என்னுடைய முதுகு பின்பாக ரொம்ப வலி ஏற்பட்டது. அந்த வலிக்கு பின்பாக உள்புறத்தில் ஒரு இன்ஃபெக்ஷன் தொடங்கியிருந்தது. அப்போ மருத்துவர் சொன்னார், நான் உனக்கு இந்த ஸ்பைனில் சர்ஜரி பண்ணாலும் கூட இந்த சிகிச்சை உங்களுக்கு ஆபத்தில் போய் முடியலாம். ஏன்னா அந்த இன்ஃபெக்ஷன் நான் ஆப்ரேஷன் பண்ண போகிற இடத்துக்கு ரொம்ப அருகாமையில் இருக்குது, நீங்கள் இறக்கக்கூட செய்யலாம். மருத்துவர் எனக்கு அந்த சிகிச்சையை பண்ண அவர் விரும்பலை. ஏன்னா நான் இறந்துட போகிறேன்னு. அதனால் என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நான் 10 மாதமாக வீட்டில் படுத்த படுக்கையாக இருந்தேன். இந்த ஃபோட்டோவை பாருங்கள். அந்த 10 மாதமாக நான் படுத்த படுக்கையிலே இருந்த அந்த நேரத்தில் ஒரு நாளும் நான் அழுவேன். அழுது கேட்பேன், ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த மாதிரி நடக்கணும்? ஏன் எனக்கு இந்த மாதிரி நடக்க நீங்கள் அனுமதிச்சிங்க? அப்படி நான் கேட்டுகிட்டே இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் கேட்பேன், இந்த உலகத்தில் எத்தனை பேர் தப்பு பண்ணுறாங்க, எத்தனை பேர் தப்பான பழக்கத்தில் இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாரையும் விட்டுட்டு ஏன் இந்த மாதிரியான மோசமான காரியம் எனக்கு நடக்கணும்? நான் இப்படி யோசிச்சிருக்கேன். ஆண்டவர் உண்மையாகவே நிஜம் கிடையாது. அவர் உண்மையாகவே இல்லை. எனக்கு அந்த மாதிரி வீல் சேரில் இருக்கிறது எனக்கு பிடிக்கல. என்னால் அதை ஏற்றுக்க முடியல. கொஞ்சம் மாதங்கள் முன்னாடி நடந்துட்டு இருந்த ஒரு ஆள் இப்போ வீல் சேரில் இருக்கிறதா? என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. நான் அப்படி இருக்க விரும்பலை உண்மையாகவே. ஆனால் என்னுடைய நிஜம் அதுதான். என்னால் அதை மாற்ற முடியல. நான் வீட்டுக்குள்ளேயே 3 வருஷம் காலங்களாக இருந்தேன். 3 வருஷமாக வீட்டுக்குள்ளேயே இருந்தேன், எங்கேயும் போகல. ஏன்னா அதை ஏற்றுக்கல உண்மையாகவே. வெளியே போகும்போது மற்ற மக்கள் என்னை இப்படி பார்க்குறது, இது எல்லாமே எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு மன அழுத்தத்தை உருவாக்குச்சு. இது எல்லாமே என்னுடைய இருதயத்திற்குள்ளே, என் மனசுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ஓட்டையை உருவாக்குச்சு. நான் முழுசாகவே உடஞ்சி போயிட்டேன். என் முழு நம்பிக்கை சிதைஞ்சு போயிடுச்சு. எனக்கு தெரியும் என்னால் திரும்பி நடக்க முடியாது. என் முதுகெலும்பு உடஞ்சதுனால எனக்கு தெரியும் என்னால் திரும்பி ஒருபோதும் நடக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் இது நடந்தது உங்களுக்கு இது பெரிய அநீதியாக நினைக்கிறீங்களா? ஆமாம், நிஜம்தான். எனக்கு நடந்த ஒரு பெரிய அநீதியாக தான் நான் பார்த்தேன் இதை. ஏன்னா நான் குடிக்க மாட்டேன், நான் தப்பான பழக்கத்தில் இல்லை, நான் சிகரெட் பிடிக்கல, நான் ஏமாத்தலை, நான் குடிக்கிறது கிடையாது, எங்கள் அம்மா அப்பாவை நான் அடித்தது கிடையாது. இதெல்லாம் நான் செஞ்சு கூட எனக்கு ஏன் இது நடந்துச்சு? இதை நான் ஒரு பெரிய அநீதியாக தான் பார்த்தேன். நான் யாருக்கு எந்த கெடுதல் செய்யலை, எந்த தீமை செய்யலை. ஆனால் இதெல்லாம் எனக்கு ஏன் நடந்துச்சு? நான் இப்படி கூட சொல்லலாம், இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறதுக்கான காரணம் எங்கள் அம்மா செஞ்ச தியாகம் தான். அதுதான் என்னை உயிரோடு இருக்க வச்சுருக்கு. ஒரு நாள் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கணும்னு ஆசைப்பட்றேன். எப்படி என் வாழ்க்கையை மாற்றிக்கிறது? நான் என்ன செய்யணும், என்ன பண்ணணும் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வரணும். எங்கள் அம்மா ஒரு முறை ஆலயத்திற்கு போகும்போது என்னை கூப்பிடுவாங்க. அவங்க விசுவாசம் எந்த அளவுக்கு பெரியதுன்னா, அவங்க போகிற ஆலயம் ரொம்ப தூரத்தில் இருக்கும். ஆனாலும் கூட அது ஒரு பொருட்டாக எடுத்துக்காம அவங்க அங்கே போவாங்க. இந்த விசுவாசத்தை, இந்த நம்பிக்கையை நான் பார்க்கும்போது தான் அவங்க விசுவாசம் என்னை ஈர்த்துச்சு. அவங்க தேடுற அதே ஆண்டவரை நானும் தேடணுன்னு விரும்பினேன். எனக்கு அதே நம்பிக்கை இருக்கணும்னு நான் விரும்பினேன். அப்படி தான் நான் ஆலயத்திற்கு வர ஆரம்பித்தேன். அப்படி தான் நான் ஆலயத்திற்கு தொடர்ந்து போக ஆரம்பித்தேன். அங்கே தான் நான் தேவனுடைய வார்த்தையை கேட்டேன். ஒரு தண்ணீராக இருந்த நான் ஒரு திராட்சரசமான ஒரு சுவை உள்ள ஒரு வாழ்க்கைக்கு மாற ஆரம்பித்தேன். நான் ஆண்டவரை அதிகமாக தேடினேன். நான் தேடின அந்த நேரத்தில் தான் புரிந்து கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவர் மேலே எந்த தப்பும் கிடையாது. அந்த காரை ஓட்டிக்கிட்டு வந்து என் மேலே இடித்த அந்த ஆளு மேலேயும் தப்பு கிடையாது. என் மேலே தான் தவறு இருக்குது, என் மேலே தான் தப்பு இருக்குன்ற ஒரு உணர்வு எனக்குள்ளே இருந்துச்சு. இது எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட சொல்லும் போது அவர் சொன்னார், வால்தோ நீ ரொம்ப அதிகமாக கவலைப்படுற, உனக்குள்ள மன அழுத்தம் இருக்குது, இந்த வலி உனக்குள்ளே ரொம்ப பெருசாக இருக்கிறத பார்க்க முடியுது. இதனுடைய கவலை ஒரு நாள் உன்னை ரொம்ப மோசமான சூழ்நிலை தள்ளுது. இதிலிருந்து நீ வெளியே வரணும்னா உனக்குள்ள பரிசுத்த ஆவி வேணும். அவர் ஆவி உனக்குள்ளே இருக்கணும். அந்த வருஷத்தினுடைய முடிவில் விசுவாசத்தின் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. எனக்கு தரப்பட்ட ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை நான் பார்த்தேன். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பீடத்து மேலே ஏறி நான் தேவனுடைய நீதியை கேட்க போகிறதா சொன்னேன். நான் பீடத்து மேலே ஏறின, தியாகமாக செஞ்சேன். வேறு எதற்காகவும் கிடையாது, எதற்காகவும் தியாகம் செய்யலை. எனக்கு பரிசுத்த ஆவி வேணும், எனக்கு தேவனுடைய ஆவி வேணும். இதுக்காக மட்டும்தான் நான் தியாகம் செஞ்சேன். பீடத்து மேலே ஏறும்போது என் எல்லாத்தையும் அர்ப்பணிச்சிட்டேன். பண ரீதியாக அர்ப்பணித்தேன், தேவன் கேட்டது. எல்லாத்துக்கும் மேலே ஆவிக்குரிய ரீதியாக என் தியாகம் செஞ்சேன். மிக முக்கியமாக இதை எப்படி சொல்கிறது, நான் என்ன நானே எடுத்து பீடத்து மேலே ஒரு தியாகமாக தேவனுக்கு அர்ப்பணித்தேன். நான் சொன்ன, ஆண்டவரே
இந்த உலகத்தில் என்னால் இனிமேலும் ஒரு நேரம் கூட உயிர் வாழ முடியாது, எனக்குள்ள உங்கள் ஆவி இல்லைனா. நான் பீடத்து மேலே என்ன நானே அர்ப்பணித்த பிற்பாடு, என் முழு வாழ்க்கையை அர்ப்பணித்த பிற்பாடு கீழே வந்த அந்த நேரம், நான் முழு வாழ்க்கையை தேவனுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்ற நிம்மதி எனக்குள்ளே இருந்துச்சு. தேவன் என் கூட இருக்காருன்ற நம்பிக்கை எனக்குள்ளே இருந்துச்சு. ஆனாலும் கூட பரிசுத்த ஆவி என் கூட இருக்காருன்ற உறுதி எனக்குள்ளே வரல. அப்போ நான் பீடத்துக்கு முன்னாடி போய் அந்த ஓரமாக நின்று கேட்ட, ஆண்டவரே, ஒன்று உங்கள் ஆவி எனக்குள்ளே வரணும், இல்லைனா என்னை கொண்டுடுங்க. நான் இவ்வளோ தியாகத்தை வீணாக்கிறதுக்காக நான் செய்யலை, எனக்குள்ள உங்கள் ஆவி வேணும்னு கேட்டேன். நான் இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லிட்டு பிற்பாடு தான் அவர் நியாயமான கர்த்தர் நான் பார்த்தேன். அவர் நீதியை நிறைவேற்றினார். ஆமாம், எனக்கு நீதியை கொடுத்தார், எனக்கு நியாயத்தை கொடுத்தார், அவருடைய ஆவியை எனக்கு கொடுத்தார். நான் பல வருஷமாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆண்டவர் எனக்கு அநியாயம் பண்ணார், ஆண்டவர் எனக்கு அநீதி பண்ணியிருக்காருன்னு நினச்சேன். அவர் ஆவி எனக்குள்ளே வரும்போது எனக்கு காமிச்சார், இல்லை, இது எல்லாமே நடந்ததுக்கான காரணம் நீ என்கிட்ட வருவதற்காக. நான் பரிசுத்த ஆவியை பெற்ற பிற்பாடு தான் காலு இல்லை அப்படின்ற ஒரு குறை எனக்குள்ளே இல்லவே இல்லை. காலு இல்லைன்ற ஒரு குறை எனக்கு தெரியவே இல்லை. நான் பரிசுத்த ஆவியை பெற தியாகத்தை பீடத்து மேலே ஏறி செய்வதற்கு முன்பாக நான் நடக்கணுன்றது கூட தியாகம் செஞ்சுருக்கேன். ஆமாம், நான் நடக்கணுன்றதுக்காக ஒரு முறை தியாகம் செஞ்சுருக்கேன். ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்ற பிற்பாடு தான் சொன்னார், இல்லை, நீ நடக்க உனக்கு கால் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இது இருந்தால் போதும், நான் இருந்தால் போதும். அந்த நேரம்தான் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் மாற ஆரம்பிச்சது, மாற தொடங்கினது. அந்த நேரத்தில் தான் பரிசுத்த ஆவி எனக்குள்ளே வந்தார். பரிசுத்த ஆவி எனக்குள்ளே வரும்போது சந்தோஷத்தை கொடுத்தார். இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே எனக்கு முக்கியமாக இல்லை, என்னுடைய கால் எனக்கு முக்கியமாக இல்லை. புரிந்து கொண்டேன், எனக்கு கால் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பரிசுத்த ஆவி என்னுடைய காலாக இருக்கார், அவர் என்னை வழி நடத்துவார். நான் இப்போ போகிறேன், எங்கே போக நினைக்கிறேனோ அங்கே போவேன். இதன் பிற்பாடு எனக்கு இன்னொரு போராட்டம் இருந்தது என்னுடைய அன்பின் வாழ்க்கையில். நான் தனியாக தான் இருந்தேன், எனக்கு திருமணம் ஆகலை. அப்பொழுது நான் பீடத்து மேலே மீண்டும் ஒரு முறையாக ஏறினேன், தேவனுடைய நீதியை கேட்க. என்னுடைய அன்பின் வாழ்க்கையில் ஆண்டவர் நியாயத்தை செய்வதற்காக தேவனுடைய நீதியை என் அன்பின் வாழ்க்கையில் நான் பார்க்க விரும்பினேன். நான் என்னுடைய தியாகத்தை செய்த பிற்பாடு தேவன் அவருடைய நீதியை செய்தார். கொஞ்சம் வருடங்கள் கடந்த பிற்பாடு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் நீதியை கொடுத்தார், நீதியை செஞ்சார். இங்கே பாருங்க என்ன நடந்துச்சு. எனக்கும் கரீனிக்கும் திருமணம் நடந்துச்சு. நாங்கள் 2 பேருமே பேச ஆரம்பித்தோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகமாக புரிந்து கொண்டோம். நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. அதுக்கப்புறமா எங்களுக்கு திருமணம் நடந்தது. இன்றைக்கு எனக்கு திருமணமாக இருக்கு. நான் துணையாளராக இருக்கேன். கூட்ட நேரத்தில் போதகருக்கு உதவி செய்வேன். அது மட்டும் இல்லாமல் வாலிப கூட்டத்துலேயும் நான் உதவி செய்வேன். வாலிப கூட்டத்தில் வரவங்களையும் நான் பார்த்துக்கொள்வேன். யாருமே இல்லையா, நான் நிற்க மாட்டேன். நானே வீல் சேரில் எடுத்துக்கிட்டு, நானே டயரை தள்ளிக்கிட்டே நானே போக ஆரம்பிப்பேன். இப்படி தான் மக்களை பார்ப்பேன், மக்கள் பின்னாடி போவேன், அவங்களுக்கு உதவி செய்வேன், ஊழியம் பணி செய்கிறேன். நான் சமூக உதவி கூட செய்கிறேன். மக்களுடைய தடை, அவங்களுக்கு அவங்களே வச்சுக்கக்கூடிய தடை அளவு அவங்க சிந்தனையில் தான் ஆரம்பிக்குது. எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் கூட பந்து ஆடிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஜூஜிப்ஸ் அது பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படின்னா அது மார்ஷல் ஆர்ட்ஸ். என்னுடைய சாதாரணமான பழக்க வழக்கங்களாக இருந்த இந்த காரியம் என்னை ஒரு உலக சாம்பியனாக இதை மாற்றுச்சு. 3 மாதமாக இந்த ஜூஜிஸ், அதுக்கப்புறமா நான் சவுத் அமெரிக்காவில் ஒரு சாம்பியனாக மாறப்பட்டேன். எனக்கு அதுக்கப்புறமா வாய்ப்பு கிடைச்சது 2 உலக சாம்பியன் விளையாட்டில் நான் கலந்து கொள்ள. நான் முதல் முறையாக க்ரீக் அப்படின்ற ஒரு நாட்டுக்கு போயிட்டு இந்த உலக சாம்பியனில் கலந்து கொண்டேன். அதுக்கப்புறமா துபாயில் நடந்த இந்த ப்ரொஃபஷனலில் நான் அந்த கேட்டகரியில் 3ஆவதான இடம் பெற்றேன். என்கிட்ட இருந்தக்கூடிய பெரிய கடினம், பெரிய சூழ்நிலை என்னை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உலக சாம்பியனாக மாற்றிருக்கு. நான் நினச்சேன் இனிமேல் என்னால் எதுவும் செய்ய முடியாது, இது இருக்கிறதுலே மிகப்பெரிய சூழ்நிலை. ஆனால் தேவன் ஒருத்தரோடு இருக்கும்போது அது எந்த சூழ்நிலையாக வேணா இருக்கட்டும், ஆண்டவருக்கு எந்த அளவும் யாராலையும் வைக்க முடியாது. என்கிட்ட இருக்கக்கூடிய கடினமானது தான் இருக்கிறதுலே மிகப்பெரியது நினச்சேன். ஆனால் உண்மையாகவே மிகப்பெரியது தேவன். சரி, அப்புறம் விவால்து பாஹாது காசஸ்லேருந்து உலக சாம்பியனாக மாறி இருக்கீங்க இப்போது. ஆமாம், நிஜம்தான். என்னுடைய மாநிலத்திலேருந்து இப்போ நான் உலக சாம்பியனாக இருக்கேன். மிக சரியாகும். இந்த நபர் தேவன் மீது கோபப்பட்டது, இந்த நபர் தேவன் மீது சலிப்படைந்தது மிக சரியானதை போல இந்த இடத்தில் இருக்கலாம். ஒருவேளை இப்படியான ஒரு சூழ்நிலையிலே நீங்களும் கூட தேவன் மீது கோபப்படைந்தவராய், தேவன் இல்லை என்று கூட சொல்கிற ஒருவராய் இந்த இடத்தில் மாறி இருக்கலாம். ஆனா இவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்த இந்த அநீதியை தேவனிடத்திற்கு கொண்டு வந்த பொழுது தேவன் இவருக்கு என்ன செய்தார் என்பது உங்களால் இந்த இடத்தில் பார்க்க முடியுதா? இவருடைய வாழ்க்கை இந்த நாள் எப்படியான ஒரு வாழ்க்கையா இருக்கிறது?
உங்களால் இந்த இடத்தில் பார்க்க முடிகிறதா? இந்த நாள் இவருக்கு இருக்கிற அந்த சமாதானம், இவருக்குள்ளாக இருக்கிற அந்த சந்தோஷம், இவருக்குள்ளாக இருக்கிற தேவனுடைய பலன், மேலும் சொல்ல போனா இவர் தன்னுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, தேவன் இவரை பயன்படுத்துகிறார் மற்றவர்களுடைய வாழ்க்கையையும் தேவனுடையவராய் இந்த இடத்தில் மாற்ற. இதுதான் தேவன் உங்க வாழ்க்கையை செய்ய விரும்புறார். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு, உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு, உங்களுடைய தனிமை உணர்வுகளுக்கு, உங்களுடைய வாழ்க்கையினுடைய வலி வேதனைகளுக்கு நீங்கள் குறை சொன்னதோ அழுததோ போதும். மக்களை கவனிங்க, தேவன் உங்க வாழ்க்கையை மாற்ற விரும்புறார். அவர் தன் வல்லமையை உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்த தயாரா இருக்கார். ஆனா கேள்வி என்ன தெரியுமா? தேவனுக்கு அனுமதி கொடுக்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக நுழைந்து வேலையானதை செய்ய நீங்கள் அவருக்கு இடம் கொடுக்கிறவரா என்று இருக்கீங்களா? என பல நேரம் நீங்க செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன நான் சொல்லட்டுமா? தேவனை எதிர்த்து குறை சொல்கிறவரா இருக்கீங்க, தேவனை எதிர்த்து பேசுகிறவரா இல்லை, தேவனுடைய வழிகளை எதிர்த்து செல்கிறவரா இருக்கீங்க. சரி, இப்ப நீங்க அப்படியான ஒருவரா இருக்கீங்கன்னா உங்ககிட்ட ஒரு கேள்வியானது கேட்கிறோம். வேறு யார் உங்களுக்கு உதவி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? தேவனை நீங்கள் பகைத்தால் வேறு யார் உங்களுடைய வாழ்க்கையில நீதியானதை செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் தேவனை எதிர்த்தால் வேறு யாரால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? யாரையும் இருக்கிறார்களா? வேறு ஏதேனும் காரியம் உங்களுக்கான பதிலை கொடுக்க முடியுமா? இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கும். எனவே தேவனிடத்திற்கு திரும்ப மக்களை, இந்த நபர் எப்படியாக தேவனுடைய உதவியின் வழியை தன் வாழ்க்கைக்கானதை பெற்றுக்கொண்டாரோ அதே விதத்தில் தேவன் உங்களுக்கும் உதவி செய்ய முடியும். எனவேதான் தேவன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வழிகளின் எல்லா காரியங்களையும் செய்கிறவரா இருக்கிறார். தேவன் சுற்றி திரிகிறார். ஆம், வாழ்க்கை என்னும் சந்தையிலே அவர் சுற்றி திரிகிறார். இது எப்படியானதாய் நடக்கிறது? தேவன் எப்படியாக வேலை செய்கிறார்? இந்த அருமையான வீடியோ விளக்கத்தை பாருங்க. பிற்பாடு நான் உங்களோடு இணைந்திருப்பேன். தேவன் வாழ்க்கையின் சந்தைக்கு திரும்பி உள்ளார். ஏனென்றால் இங்கே இருந்துதான் அவர் அழுகையின் குரலை கேட்டார். நீதிக்காக உரக்க சத்தமிடுகிறது. அது அவர் சிம்மாசனத்தில் எதிரொலிக்கிறது. அவர் தேடும் நபர்கள் யார்? அந்த ஆத்துமா கத்துவதை யாரும் கேட்பதில்லை. பழங்கள் நடுங்கப்பட்டது. அது மறக்கப்பட்டது. அநீதி இழைக்கப்பட்டது. அவர்களை பாதுகாத்தது யார்? அவர்களை கவனித்துக் கொண்டது யார்? அவர்களின் தொடர்ச்சியான புலம்பலுக்கு கவனம் செலுத்தியது யார்? அந்த ஒருவர் ஆண்டவராயிருந்தார். சந்தையின் முடிவு வரையும் நடந்து செல்லுகிற ஒருவராயிருந்தார். நீதியின் கண்களால் எதை இந்த உலகம் மறுதலித்ததோ அதற்கு தன் கரத்தை நீட்டி எழுப்புகிறார். அவர்தான் நமக்கு இந்த கடமையை கற்றுக் கொடுத்தார். நாம் எப்போதும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்பதை. அவர் ஒரு விதவை பெண்மணியை குறித்து பேசினார். அவளுக்கு வழியும் இல்லை, அவளுக்கு பேரும் இல்லை. ஆனால் அவளுக்கு வழக்கு இருந்தது. விடாமுயற்சியுடன் போராட விசுவாசம் இருந்தது. அனுதினமும் அந்த வாசல் அருகே செல்ல விசுவாசம் இருந்தது. அவள் தட்டக்கூடிய ஒரே இடம். ஆம், சில நேரங்களிலே அவளுக்கு பதில் வரவில்லை. ஆனால் அவள் குரல் கேட்கப்பட்டது. அவள் வழக்கு சரி செய்யப்பட்டது. அதே போல் உள்ள குரல்களை தான் அவர் இங்கே கேட்டார். இந்த கதவை நீங்கள் அடைந்த பிற்பாடு பீடம் உள்ளது. மீண்டும் ஒரு முறையாக நேரம் வந்துவிட்டது. புதிய பழங்களை காட்சிப்படுத்த வேண்டிய நேரம். ஆண்டவரால் சேகரிக்கப்பட்ட மிகவும் சாத்தியமற்ற கதைகளை சந்தையின் முடிவிலே இது வைக்கப்பட்டிருக்கிறது.
அவர் யாரின் கண்களுக்கும் தெரியாத ஆண்டவர். யார் இரவும் பகலும் கூக்குரல் செய்வார்களோ, நியாயமான நீதிபதி தன் சிம்மாசனத்திலிருந்து இறங்கி வருவார். அவர் வரும்போது நீதியை கொண்டு வருவார். மிக சரியாகும். இதுதான் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். இந்த நேரமும் நிகழ்ச்சியை யார் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களோ, இந்த சமயம் தேவன் இதைதான் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. யார் அவரை நோக்கி அழைத்தவராய், அவருடைய வழிகளை விருப்பங்களை கீழ்ப்படுகிறவராய், தன் செயலை செய்ய ஆயத்தமா இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக. எனவே மக்களே, நீங்க உங்களை தயார்படுத்துங்க. உங்க வாழ்க்கையில் உள்ள அநீதிகளை நீதியாய் மாற்ற விரும்பினால் தேவனுடைய பீடம் உங்களுக்கு தயாராக இருக்கும். எனவேதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை 13ஆம் தேதி நீங்கள் தேவனுடைய பீடத்தில் ஏறுவதற்கான வாய்ப்பை உடையவராயிருக்கிறீர்கள். எதெல்லாம் உங்களுடைய அநீதியா இருக்கிறது, எதெல்லாம் உங்க வாழ்க்கையின் கடினமாய் பிரச்சனைகளா இருக்கு, தேவனிடத்திற்கு கொண்டு வாங்க. தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கான நீதியை அவருடைய வழியிலே பெற்றுக்கொள்ளும்படியாக ஆலயத்தின் முகவரியை நீங்க இந்த உதவி எண்கள் மூலமாய் தெரிந்து கொள்ளலாம். நீங்க ஆலயத்துக்கு நேரடியாக இந்த இடத்துல வரவேற்கப்படுகிறீர்கள். இந்த விசுவாசத்தில் தேவன் உங்க வாழ்க்கையை மிகப்பெரிய விதத்திலே மாற்ற வல்லமையானவராக இருக்கிறார். எனவே மக்களே, நான் உங்களோடு சேரும் ஜெபிக்கிறதுக்கு முன்பாக இந்த அருமையான சாட்சியை பாருங்கள். சாட்சிக்கு பிற்பாடு ஜெபத்திலே நாம் ஒன்றிணையலாம். வணக்கம். என் பேர் சுபாஷினி. ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை ரொம்ப அழிக்கப்பட்டுதான் இருந்தது. என் குடும்பத்துல இருந்து நான் அநேகமா பிரச்சனையை சந்திச்சேனே. எங்க வீட்டுல எங்க அப்பா தினமும் குடிச்சிட்டே இருப்பாரு. எங்க அம்மாவை அடிக்க ஒரு டபரா இருந்தாரு எங்க அப்பா. அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு பிடிக்கவே இல்லை வீட்டுல இருக்கிறது. அதனால நான் என் ஃப்ரெண்டுங்க வீட்டுக்கெல்லாம் போய் தங்குவேன். ஒரு வாட்டி எங்க அம்மா ஆலயத்துக்கு வரும்போது இந்த இடத்துல வந்தாங்க. எனக்கு சர்ச்சுக்கு வரதை பிடிக்க ஒரு நபரா தான் நான் இந்த இடத்துல இருந்தேன். ஆனா அவங்க என்னை தினமும் கூப்பிடுவாங்க. சூழ்நிலை மாறும், நம்ம தேவனுக்கிட்ட போகலாம், நீதிக்காக கேட்கலான்ட்டு எங்க அம்மா தினமும் என்கிட்ட பேசுவாங்க. ஆனா நான் சில டைம்ல புரிஞ்சிக்க மாட்டேன். அவங்க என்ன தொல்லை பண்றாங்க, நான் எதுக்கு அந்த இடத்துக்கு போறேன், எதுவுமே மாறலையேன்ட்டு. அதுதான் நான் அதிகமா யோசிப்பேனே. அதுக்கப்புறம் நிறைய அநீதியானது நான் சந்திட்டு இருந்தேன். நான் எதுக்கு இருக்கணும், இறந்துடலாம், இருக்கக்கூடாது. ஏன்னா என் குடும்பமே அழிக்கப்பட்ட நிலைமையில இருக்கும்போது எனக்கு யாருமே இல்லைன்ட்டு ஒரு மன அழுத்தமான நான் சந்திச்சேன். ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள யோசனை, நீ இருக்காத, நீ இறந்துட்டுன்ட்டு. ஆனா எங்க அம்மா எனக்காக ஜெபிச்சாங்க. ஆலயத்துக்கு நான் மாறத்துக்காக முதலாவது. அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்தாங்க. முதல்ல ஒரு சிறப்பு நிகழ்ச்சி போயிட்டு இருந்தது. அந்த சிறப்பு நிகழ்ச்சி எனக்கு சரியா புரியவே இல்லை, எதுக்கு இதெல்லாம் பேசுறாங்கன்ட்டு. அந்த டைம்ல அந்த சிறப்பு நிகழ்ச்சி பேசும்போது நீதிக்காக அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏன் இவங்க நீதிக்காக எல்லாம் பேசுறாங்கன்னு சில டைம்ல புரியாது. பாஸ்டர் சொல்றதோ சில உதவியாளர் சொல்லுவாங்க, என்கிட்ட பேசுவாங்கன்னா எதுவுமே எனக்கு புரியாம ஒரு நபரா தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா இரு, இங்கேயே இரு, சர்ச்ல இருட்டு போகாதன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மீட்டிங்ல கவனிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நான் இருப்பேன். அந்த முழு கூட்டமானது நான் அட்டன் பண்றதுக்காக. ஏன்னா அப்போதான் என்னால புரிஞ்சுக்க முடியும் என் வாழ்க்கையில எது நான் அநீதி சந்திக்காம போறேன்ட்டு. அதனால என்ன பண்ணேன்னா, ஒவ்வொரு நாளும் முதலாவது வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் நான் வந்தேன் ஸ்டார்டிங்ல. அப்போ இது பத்தி தான் பேசினிருந்தாங்க, நீதிக்கா. அப்புறம் நான் தீர்மானிச்சேன், தேவனே என் வாழ்க்கை சூழ்நிலை ஒண்ணு மாத்துங்க. இதோ நான் இந்த இடத்துல இருக்கிற என் குடும்பத்தை நீதிக்காக இருக்கிறேன் தேவனே, நீர் எனக்கு உதவி செய்யுங்கன்ட்டு என்னோட பிரச்சனையாண்டு தேவனோட பீடத்துக்கிட்ட நான் கொண்டு போனேன். அப்போ தேவன் என்கிட்ட பேசுற நபரை நான் தேவனே நீர் என்கிட்ட பேசுங்க, என் சூழ்நிலை மாத்துங்க. அப்போ எனக்கு தற்கொலை எண்ணம் தான் அதிகமா இருந்தது. நான் இருக்கக்கூடாது, எனக்கு வாழ்க்கையே மாற மாட்டேங்குதுன்ட்டு. நான் எந்த இடத்துக்கு நான் போய் நம்பல. எனக்கு பதில் எதுவுமே கிடைக்கலன்ட்டு இறந்துடலான்ட்டு ஒரு நிலைமையில நான் இருந்தேன். அப்போ இந்த இடத்துக்கு வரும்போது நான் பீடம் கிட்ட வந்தேன். தேவனே நீர் எனக்கு உதவி செய்யுங்க, நீர் ஒருவர் மட்டும்தான் என் வாழ்க்கையில நீதி செய்ய முடியும்ட்டு நான் என்ன பண்ணேன். அப்போ பாஸ்டர் உதவர் எல்லாரும் பேசினாங்க அந்த சிறப்பு நிகழ்ச்சி பத்தி. அப்போ நான் முழு கவனம் நான் முதலாவது அதுக்கு முதலாவது நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு அந்த இடத்துல. அப்போ நான் சொன்னேன், தேவனே முதல்ல என் குடும்பத்துக்காக நான் நீதிக்காக கேட்க போறேன்ட்டு. அப்போ என் குடும்பத்துக்காக நான் தேவன் நோக்கி நீதியான்னு நான் கேட்டேன். அதுக்கப்புறம் அதே டைம்ல நான் பரிசுத்தாவி பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க வாழ்க்கையில இன்னும் பரிசுத்தாவி இருக்கா, நீங்க தேவனுக்கிட்ட வாங்க, நீதியானது கேளுங்கன்ட்டு. அப்போ நான் பரிசுத்தாவி பத்தி நான் அதிகமா தெரிஞ்சுக்கிட்டேன்.
அதுக்கப்புறம் நான் சொன்னேன், தேவனே அந்த டைம்ல வந்து தானியேல் பாஸ்டிங்கா இருந்தது. நீதிக்காகவும் நான் வந்து ஜெபிச்சேன். அதுக்கப்புறம் தானியேல் பாஸ்டிங்லும் அதே மாசத்துல வந்தது. அப்ப நான் சொன்னேன், தேவனே உன்னோட பரிசுத்த ஆவி இருந்தாதான் நான் எல்லாமே ஜெயிக்க முடியும். ஏன்னா வெளிய அநேக பிரச்சனை நடக்குது, உபத்திரம் நிறைய நடக்குது தேவனே. ஆனா நீ உன்னோட ஆவி இருந்தா என்னால எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். எனக்கு வந்து நீதி செய்யுங்க தேவனேன்ட்டு நான் இந்த தானியேல் பாஸ்டிங்ல நான் இருந்தேன். தானியேல் பாஸ்டிங் வந்து உபவாசம் இருக்கிறது கிடையாது. என் உலகத்துல அந்த எல்லா விஷயமும் நான் கைவிட்டேன். டிவி பார்க்காம இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பாட்டு கேட்காம இருக்கு. எனக்கு இது 2மே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா இது எல்லாமே நான் தியாகம் பண்ணேன் தேவனுக்காக. அதுக்கப்புறம் தேவன் உன்னோட ஆவி வேணும், உன்னோட பரிசுத்த ஆவி வேணும்ன்ட்டு நான் வந்து வீட்ல இருந்து 21 நாள் நான் வீட்ல இருந்து நடந்துட்டு வருவேன். ஏன்னா எனக்கு வந்து அப்போ வந்து 2, 3 நாள் நல்லா இருக்கும் நடந்துட்டு வருது. ஏன்னா தேவன் என்கிட்ட பேசின விஷயம் இன்னும் அதிகமா நம்ம முன்னோக்கித்தோட போலாம், இன்னும் அதிகமா தியாகம் செய்யலான்ட்டு தேவன் பேசின விஷயம். நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு நாளும் இந்த தானியேல் பாஸ்டிங் நடந்துட்டே வருவேன் இந்த இடத்துக்கு. இன்னும் அதே அநேகமா வந்து நான் கத்துக்கிறதுக்காக. அப்போ வந்து நான் வந்து தேவனுக்கிட்ட கேட்டேன், தேவனே எனக்கு வந்து நீதி செய்யுங்க, எனக்கு உன்னோட பரிசுத்த ஆவி வேணும்ன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து என் பிரச்சனை நான் எழுதுனேன், பீடம் கிட்ட கொண்டு சென்னேன். அதுக்கப்புறம் வந்து நான் பரிசுத்த ஆவி பெற்றுக்கிறதுக்காக எனக்கு வந்து என் குடும்பம் வந்து நான் பார்த்தாலும் வந்து நான் தேவன்கிட்ட கேட்டேன், தேவனே நான் அதிகமா வந்து பரிசுத்த ஆவிக்காக நான் வந்து தேவன்கிட்ட நீதியானதை கேட்டேன். முன்னாடி என் குடும்பத்துக்காக நான் கேட்டுருந்தேன். ஆனா நான் எப்போ அதிகமா பரிசுத்த ஆவியானோட நான் இன்னும் அதிகமா கேட்க ஆரம்பிச்சுன்னா, அப்போ தேவனே எனக்கு உன்னோட ஆவி வேணும், எனக்கு உன்னோட பரிசுத்த ஆவி வேணும் தேவனேன்ட்டு நான் நீதிக்காக இன்னும் அதிகமா கேட்க ஆரம்பிச்சேன். அந்த நேரத்துலதான் தானியேல் பாஸ்டிங் வந்தது. நான் இன்னும் அதே அநேக விஷயங்கள் நான் கத்துக்கிறதுக்காக ஒவ்வொரு நாள் வந்து தேவனுக்கிட்ட கேட்பேன். காலையில 3 மணிக்கு எழுந்துப்பேன். தேவன் எனக்கு உன்னோட பரிசுத்த ஆவி வேணும், எனக்கு நீதி செய்யுங்க, நீர் நீதியுள்ள தேவனா இருக்கிறீங்கன்னு என் வாழ்க்கையில நீதி செய்யணுன்ட்டு நான் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவிக்காக தேடினேன். முதலாவது பரிசுத்த ஆவி இருந்தா நீ எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும்ட்டு நான் கத்துக்கிட்டேன் அந்த நேரத்துல. அப்போ வந்து தேவன்கிட்ட கேட்டேன், தேவனே உன்னோட பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கும்போது வந்து நான் இன்னும் அதிகமா ஜெயிக்க முடியும். உலகத்தையே வந்து நீங்க ஜெயித்த ஒரு நபரா இருக்கிறீங்க. எனக்குள்ள உன்னோட பரிசுத்த ஆவி இருந்தா இன்னும் அதே அநேக விஷயங்கள் என்னால ஜெயிக்க முடியும் தேவனேன்ட்டு நான் அதிகமா வந்து பரிசுத்த ஆவி மேலதான் நான் கவனமா இருந்து செலுத்தினேன். 3 மணி காலையில ஏந்துப்பேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏந்துக்க முடியாம இருக்கும். நான் எதுக்கு ஏந்துக்கணும், பரிசுத்த ஆவியே நான் 3 நாள் 4 நாள் கேட்பேன். ஆனா பரிசுத்த ஆவியா வந்து எனக்கு எதுவுமே இல்லாத மாதிரிதான் எனக்கு தோணும். அப்ப சொன்னேன், தேவனே நான் வந்து விடாமுயற்சியா நான் தேட போறேன் உங்களை, எனக்கு வந்து உங்க ஆவி வேணும், நான் நீதிக்கா கேட்கிறேன் தேவனே, நீர் மட்டும்தான் உதவி செய்ய முடியும்ட்டு நான் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவிக்காக தேடினேன். அந்த டைம்ல நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கிட்டேன். அப்போ வந்து தேவன் வந்து எனக்கு வெளிப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருக்கும்போது வந்து நான் மன அழுத்தத்துல முன்னாடி நான் சந்திச்சேன். ஆனா இப்ப மன அழுத்தத்தில் இல்ல, எனக்குள்ளாக வந்து தற்கொலை எண்ணமானது இல்லை. இப்போ நான் வந்து எனக்குள்ளாக ஒரு சமாதானமானது நான் உணர்றேன். ஏன்னா தேவோட ஆவி பரிசுத்த ஆவியான எனக்குள்ள இருக்க நான் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து சமாதானமா இருக்கிற தேவனோட பிரசனத்துக்குள்ளாக குடும்பமும் தேவனோட நீதியில இருக்குதுன்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேவன் என் குடும்பத்தார் நீதியான் செஞ்சாரு, என் வாழ்க்கையில ஒரு நீதியான் கிடையாது. ஏன்னா தேவோட ஆவி எனக்குள்ளாக இருக்குது. ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும், உங்களுடைய சத்தத்தை கேட்பதே பாரமாக தோன்றினாலும், உங்களுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம். தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடியிருங்கள். இது ஜெபத்தின் நேரமா இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசுவே என் தேவாவியானவரே, இதோ இந்த நேரம் இந்த மக்கள் தங்களுடைய விதையை எப்படியாய் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற புரிந்து கொள்ளுதலை நீர் இவர்களுக்காய் கொடுத்து கேட்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, இது நாள் வரை தன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் நீரே பொறுப்பு என்று உண்மை குறை சொல்லவராய் கூட இருக்கலாம். ஆனால் என் தேவனை ஆண்டவராகிய இயேசுவே, நீர் அனுமதிக்கிற எல்லாமே உம்முடைய வல்லமையை இவர்களது வாழ்க்கையில் வெளிப்படுத்த என்பதை புரிந்து கொண்டு தன்னுடைய வழிகளை உம்மை நோக்கி நகர்த்தட்டும். எங்கள் இயேசுவே, எங்கள் தேவாவியானவரை, நீர் மாறாத சர்வ வல்லமையான கர்த்தர் என்பதை இவர்கள் கண்கள் காணும்படி, இவருடைய செவிகள் கேட்கும்படி, மேலும் இவர்களது வாழ்க்கை மூலமாய் பலர் பார்க்கும்படி இந்த நேரம் யார் தன்னுடைய வாழ்க்கையில் அநீதியை கடந்து கொள்கிறாரோ இந்த அநீதியை ஜெயிக்க பலனை தருகிறார். இந்த வியாதி வலியிலிருந்து குணமாத்தலை தருகிறாங்க. இவர்கள் பார்க்கட்டும், தெரிந்து கொள்ளட்டும் நீரே தேவன் என்று. இந்த மக்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன் தேவனே, இவருடைய வழிகளை ஆசீர்வதிக்கிறேன். இவர்களுடைய வாழ்க்கை மீது உம்முடைய சர்வ வல்லமையான கரம் வெளிப்படுத்தப்பட கேட்கிறேன். எங்கள் இயேசுவே, எங்கள் தேவாவியானவரே, இந்த விசுவாசத்த நிகழ்ச்சியிலே யாரெல்லாம் உம்முடைய பீடத்திலே உம்முடைய நீதி காயந்தத்தில் கேட்கிறவராய் தன் செயலை செய்ய தயாரா இருக்கிறாரோ, இந்த நீ சாட்சிகளில் மக்கள் சொன்னது போல அடுத்த சாட்சிகளாய் இவர்களை மாற்றும். எனவே மக்களை தேவனுடைய பலனை
விடுதலையை, குணமாக்கலை, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். யார் இந்த நேரம் தண்ணீரை உங்களுடைய கரங்கள் பிடித்திருக்கிறீர்களோ, இந்த தண்ணீரும் தேவனுடைய வல்லமையால் நிரப்பப்படுவதால் அவருடைய அக்கினியினாலே நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் தேவனுடைய பலத்திலிருந்து இந்த தண்ணீரை குடிக்க முடியாது. தேவனை இவரையும் இவர் வீட்டையும் ஆசீர்வதிக்கிறேன், உன் கைகளில் ஒப்படைக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால் ஆமென். எனவே மக்களே, உங்களுக்கான வழிகள் திறக்கப்பட்டதாக இருக்கும். தீர்மானம் உங்களுடையது. நீங்கள் இப்பொழுது என்ன செய்ய போகிறீர்கள்? பீடம் தயாராக இருக்கிறது, தேவன் தயாராக இருக்கிறார், தேவனுடைய மனுஷனாய் நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்க தயாரா இருக்கீங்களா? உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா அநீதிகளை ஜெயித்து தேவனுடைய நீதியானதை பெற்றுக்கொள்ள. எனவே தேவன் உங்களுக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். உள்ள நுழைய நீங்க தயாரா இருக்கீங்களா? தேவனுக்கு காண்பியுங்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்தில் சந்திக்கலாம், அல்லது நாளை இந்த நிகழ்ச்சியில் மீண்டுமாய் உங்களை சந்திக்கிறேன். சென்று வாருங்கள் மக்களே.